Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெகுலரா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 11 கிச்சன் டிப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்ட கிச்சன் டிப் வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கலை அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி அரிசி ட்ரம்ல எப்படி தான் நம்ம வந்து சேஃப்டியாக வச்சுருந்தாலும், அதாவது கிராம்பு இந்த மாதிரி பிரியாணியில் என்ன தான் போட்டு வச்சுருந்தாலும் நிறைய கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது. அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சியை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய டிப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு டிப்பு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அரிசி எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதை சுற்றி வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி தூவி விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான டிப் இது. அரிசி ட்ரம்மில் வச்சுருந்தாலும் சரி, பக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்த சுற்றிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். செகண்ட் டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின 1 கிலோ துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவரம் பருப்பை வந்து நீங்கள் தனியாக சாம்பார் வைக்கிறத விட இந்த மாதிரி நமக்கு ரேஷனில் கிடைக்குது இல்லையா துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வச்சுருப்போம். சிலர் வந்து அதில் வடை எல்லாம் செய்வோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது நீங்கள் 2 பருப்பையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மாதத்துக்கு வந்து வரும். சீக்கிரமாக உங்களுக்கு துவரம் பருப்பு வந்து காலியாகவும் ஆகாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. ரெகுலராக இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க டிப்பு தான். இந்த மாதிரி கடையில் வாங்கின துவரம் பருப்பு 1 கிலோ நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் துவரம் பருப்பு வாங்கிட்டு ரேஷன் பருப்போட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 மாதத்துக்கு கூட உங்களுக்கு தாராளமாக வரும். சாம்பாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நம்ம கடையில் வாங்கின துவரம் பருப்பு மட்டும் சேர்த்து சாம்பார் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட் வர்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் இது வந்து என் மாமியார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மைசூர் பருப்பெல்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மைசூர் பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1/2 கிலோவுக்கு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி 2 பருப்பையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிஃபனுக்கு சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும். சாம்பாருக்கு நீங்கள் என்ன ரகசியமாக சேர்த்திங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தாள்லாம் வந்து சமைக்கும்போது அதோட மேல் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தாளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தாள் வந்து எப்படி க்ளீன் பண்ணி பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேல் போர்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துருங்க. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது சின்ன கட்டு தான், ஆனால் பார்த்திங்கன்னா 20 ரூபா. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக மண் இருக்குது. ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அதோட அந்த மொனை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அந்த கீழ் போர்ஷன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் பொரியல் பண்ணோம் அப்படின்னா. இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அது சின்ன புல்லு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவைப்படாது. அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரைலாம் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். அந்த வெங்காயம் அந்த கீரை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இப்படியே நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணாமல் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி இருக்கும். பூச்சி இல்லாமல் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற காலிஃப்ளவரில் வந்து அதிகமாக பூச்சி இருக்காது. 1, 2 தான் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூவாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தனித்தனியாக அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் அவசரத்துக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக வந்து அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த கம்பியில் வந்து நான் இந்த காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து நுழைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குத்தி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காலிஃப்ளவரையும் அந்த கம்பியில் வந்து குத்திடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி காட்டினீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கிற பூச்சி, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பூச்சி கூட அது இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கும் போது நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குயிக்காக வந்து முடிச்சிடலாம். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீட்ரூட்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோன்னா 1 வாரம் போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அது வந்து சுருங்கிரும், தோலெல்லாம் சுருங்கிரும். ஸோ நமக்கு கட் பண்ணவே முடியாது. அதனால நீங்கள் பீட்ரூட் வாங்கினதும் இந்த மாதிரி மேலே இருக்க போர்ஷனையும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற போர்ஷனையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பீட்ரூட் வந்து கெட்டே போகாது. இந்த கட் பண்ண இந்த பீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதடு வந்து கருப்பாக இருக்குது, சின்னதாக தோல்லாம் உரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லிப்ஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிப்ஸ் வந்து நல்லா அந்த பிளாக்னஸ் எல்லாமே வந்து போயிடும். நல்ல பிங்காக இருக்கும். அடிக்கடி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வெங்காயம் உரிக்கிறது எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆல்ரெடி நம்ம போட்ட டிப்ஸ் வீடியோவில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் வந்து எரியாது, ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே இருக்க தோல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம உரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு உரித்து எடுத்துட முடியும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண் எரியாமல் வெங்காயம் வெட்டலாம் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேக் வந்து நம்ம வீடுகளில் நிறைய இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம வந்து ஒரு சில யூசஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பேக்கை வந்து 2 இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு தையல், நடுவில் ஒரு தையல், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு தையல். நான் வந்து இதை தச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நான் தையல் போட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பேக் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் பின் பக்கமாக 2 பேக் மாதிரி இருக்கும். அதாவது மொத்தமாக 4 போர்ஷன் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து சின்ன ஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பென்னு, குட்டி நோட்ஸு அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளிப்பு வந்து போட்டு வச்சுக்கலாம். தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இதே நீங்கள் வந்து பாத்ரூமில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா ஷாம்பு, ப்ரஷ் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பூசணம் பிடிச்ச மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்ததுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் இல்லை முறம் எதுலையாவது கொட்டிட்டு நல்லா அடிக்கிற வெயிலில் வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2-3 மணி நேரத்துக்கு காய வச்சு எடுங்க. அந்த 2-3 பார்ட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே சிங்கிளாக வந்து பிரித்து போட்டுருங்க. இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அழுகாமல் சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொரக்காலாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அது பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இடம் வந்து அடைப்பாக இருக்கும். சீக்கிரமாக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸாக கட் பண்ணணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது சொரக்காய் வந்து காஞ்சு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கவரில் இல்லைனா ஜிப்லாக் கவர்லாம் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து 11வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பீன்ஸு, அவரைக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட்டு, கேரட்லாம் பொரியல் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாத்திரத்தில் கூட ஒட்டலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நான் அடிக்கடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நான் போட்ட கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி சூப்பரான ஒரு கிச்சன் டிப்பு வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.